Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா, அத்தியாயம் 14. You can do whatever you will to do, if only you will be sufficiently active. Success and wealth are not reached by pure intelligence, but by practical exercise of the will. W. Atkinson. உலகத்தில் எல்லா அசைவுகளும் நின்று விட்டார் போலவும், எல்லா ஓசைகளும் செத்து விட்டார் போலவும், தானும் தன் தந்தையும் மட்டுமே எதிரும் புதிருமாக நிற்கிறார் போலவும் இருந்தது நிமிக்கு. எக்ஸ்ரே எடுத்ததற்கான ரசீதை லீலாவதியிடம் கொடுக்காமல் பையில் போட்டு எடுத்து வந்தது எப்படிப்பட்ட மடத்தனம்! ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ப்ரொஃபஸரே கை கொடுத்தார் அவளுக்கு. யாரோ ஸ்நேகிதி வந்திருந்ததை ஞாபகம் மருதியாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற, அப்படி தானே? ஆமாப்பா, சிரிக்க முயன்றாள் நிம்மி. நான் போய் மகாபெரிய ஹிப்னாட்டிஸ்டாக பண்ணலான்னு நான் கனவு கண்டுருக்கேன் பாரு என்றார் ப்ரொஃபஸர். புயலாக வந்தது என்று நினைத்த தென்றலாய் மாறியது எவ்வாறு? புலியாய் உருவப்போவதாக எண்ணியது பூனையை கீச்சிடுவது எப்படி? ப்ரொஃபஸரின் போக்கு நிம்மிக்கு பிடிபடவில்லை. ஆயினும் இப்போதைக்கு தப்பினோம் என்ற மகிழ்ச்சி மற்ற எண்ணங்களை போக்கடித்தது. உங்கள் கனவை நினைவாக்கி காட்டுறேன் பாருங்க என்று பதில் உரைத்தாள். பாத்தியா, இப்போதான் நினைவு வருகிறது. நீ மென்டல் எக்ஸசைஸ்களை செய்து ரொம்ப நாளாக இருக்குது. சாயந்தரம் காலேஜிலேருந்து சீக்கிரம் திரும்பிட, வந்ததும் பயிற்சி ஆரம்பிக்கலாம் என்றார் ப்ரொஃபஸர். ஓகேப்பா என்று உற்சாகமாக பதில் தந்துவிட்டு புறப்பட்டாள் நிம்மி. தெருக்கோடி திரும்புகிற வரையில் தந்தையின் கண்கள் தன் முதுகை துளைத்து கொண்டிருப்பது போன்ற உணர்வே அவளுக்கு இருந்தது. கையும் களவுமாக அகப்பட்ட அவளை பின்னரும் எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டது ப்ரொஃபஸரின் இயல்புக்கே விரோதம். வேறு ஏதோ நோக்கத்துடன் தான் இப்படி விட்டு பிடிக்கிறார் என்று அவளுக்கு புரிந்தது. ஆனால் அது என்னவென்று அவளால் ஊகிக்க முடியவில்லை. டாக்ஸி பிடித்துக்கொண்டு கல்யாணத்தின் வீட்டை அடைந்த போது வாசலிலே காத்திருந்தால் லீலாவதி. எப்படி இருக்காரு என்று நிம்மி விசாரித்தால். டாக்ஸியிலிருந்து காலை வெளியே எடுத்து வைக்கும் முன்பே, ராத்திரி முழுவதும் நல்லா தூங்கினாரு, ஒரு முனகல் கூட இல்லை. ஆனால் காலை 7 மணிக்கெல்லாம் எழுந்து கொள்வார்னு சொன்னியே, எழுந்திருக்கவில்லையே? 2-3 தானே கூப்பிட்டேன், அண்ணா கண்ணே திறக்கல என்றாள் லீலாவதி. அப்படியா? ஆச்சரியமும் கவலையும் கொண்டவளாக கல்யாணத்தின் அறைக்கு விரைந்தாள் நிம்மி. முந்தின தினம் அவனை ஹிப்னாட்டிசம் மூலம் தூங்கச் செய்யபோது, நாளை காலை 7 மணிக்கு நீங்கள் கண் விழிப்பீர்கள் என்று பலமுறை சொன்னாலே ஏன் அந்த நேரத்துக்கு அவன் விழித்து கொள்ளவில்லை? அவளுடைய ஹிப்னாட்டிசம் பலிக்கவில்லையே என்ன? கல்யாணம், மிஸ்டர் கல்யாணம். மெல்ல அவன் தோளில் தட்டினால் நிம்மி. சட்டென கண்ணை திறந்தான் கல்யாணம். ஹலோ என்று புன்னகை செய்தான். அப்பாடா, கண்ணை இருக மூடிக்கொண்டு இருக்கு தூங்குற மாதிரி பாசாங்க செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? பாசாங்க செய்தீங்க? எதுக்காக? இமே விழித்தா அழகான முகத்தில் தான் விழிக்கிறதுன்னு தீர்மானமாக இருந்தேன். குப்பென்று நாணம் படர்ந்து நிம்மியின் கண்ணமெல்லாம் செம்மையாயிற்று. லீலாவதி அந்த பேச்சை கேட்டிருப்பாளோ என்று வெட்கமுட்டவளாக திரும்பி பார்த்தாள். அப்போதான் அவள் உள்ளே வந்து கொண்டிருந்தாள். என்ன எழுந்து கொண்டானா இப்போதாவது என்று கேட்டவாறு. ஓ, சீக்கிரம் இவரை அழைச்சி சென்று காப்பி பலகாரம் கொடு, 9க்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கணும் என்றாள் நிம்மி. சகோதரியை பிடித்து கொண்டு தத்தி நடந்தான் கல்யாணம். நடுநடுவே அவன் விழுந்து விடுவான் போல தோன்றிய போதெல்லாம் சட்டென்று நிம்மி அவனை பிடித்து கொண்டாள். அந்த சமயங்களில் அவன் உதட்டில் குறும்பு தமிழ்வதையும் தன் உள்ளத்தில் ஒரு சிலிர்ப்பு உதிப்பதையும் கண்டாள் நிம்மி. உன் அப்பாவோட என்ன சொல்லி சமாளித்த நிம்மி என்று லீலாவதி விசாரித்தாள். நினைவு நீச்சு இல்லாமல் கடற்கரையில் கிடந்ததா சொன்னேன் என்று நிம்மி கூறியதை கேட்டு அவர்கள் இருவரும் பாலை என்று சிரித்தார்கள். தன் தந்தையை அப்படி ஏமாற்றியதோடு 4 பேரின் சிரிப்புக்கும் இலக்கையாகி இருக்குமாமே என்று நினைத்து நிம்மிக்கு வருத்தம் ஏற்பட்டது. கல்யாணத்தின் மீதும் லீலாவதியின் மீதும் கோபமும் உதித்தது. மருத்துவமனையில் அரை நாள் செலவழிந்தது. ஆனால் கல்யாணத்துக்காக ஓடுவதும் விசாரிப்பதும் அலைவதும் கவலைப்படுவதுமாக தனக்கு இன்பமான தொல்லையாக இருப்பது ஏன் என்று விளங்கவில்லை நிம்மிக்கு. கல்யாணத்தின் முழங்காலுக்கு கீழே சிறிய ஃப்ராக்சர் என்று தான் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி பிளாஸ்டர் கட்டு போட்டார்கள். அசையாமல் 15 நாள் படுத்திருந்தால் போதும் என்று தெரிவித்தார்கள். வீடு திரும்பி படுக்கையில் கல்யாணத்தை கிடத்தியதும் சூடாய் காஃபி போட்டு எடுத்து வருவதாக சொல்லி லீலாவதி உள்ளே சென்றாள். நிமே என்று தாழ்ந்த குரலில் அழைத்தான் கல்யாணம். அந்த துணியில் ஒரு மர்மமான கிளுகிழுப்பான உணர்ச்சி புதைந்திருந்தது. நிமே, என்ன உயிர் போகிற மாதிரி வலிக்கிறது தெரியுமா? பிளாஸ்டர் கட்டு போடும்போது அந்த டாக்டர் என் காலை இழுன்னு இழுத்து, அம்மா நிம்மே, ஹிப்னாட்டிச சக்தியை கொண்டு என் வலியை மறக்க வச்சு தூங்க செய்திய, அதுபோல் இந்த எலும்பு முறிவுக்கும் ஒரு சிகிச்சை கொடுக்க முடியாதா? கல்யாணம் அதை வேடிக்கையாகத்தான் கேட்டாலும் நிம்மி அதை சீரியஸாகவே எடுத்துக்கொண்டாள். ஹிப்னாட்டிசம் மூலம் எந்த வைத்தியமும் செய்ய முடியும்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த சக்தி எனக்கு இருக்கிறதாங்கிற சந்தேகம்.
உங்களை இப்படி முடமாக்கியதே போதாதா? சிகிச்சைக்கு வேறு பரீட்சை செய்ய வேண்டான்னு என்று தான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி போனேன். பேச பேச அவள் குரல் தழுதழுத்து கொண்டே வருவதை கவனித்தான் கல்யாணம். எதுக்காக வருத்தப்படுறேனே? என் காலை அடிச்சிருக்காவா? அப்படி அடிச்சிடாவிட்டா இப்படி உன் பக்கத்தில் இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குமா? அவள் கைகளை பற்றிய போது நிம்மியின் இதயம் படபடுத்தது. பயம், பரவசம் இரண்டும் அவள் உள்ளத்தில் அலைமோதின. அந்த கொந்தளிப்பினால் அவளுக்கு பேச்சு வரவில்லை. சாயங்காலம் காலேஜ் விட்டது முறிவியா? நீ வந்து தான் என்னை தூங்க பண்ண வேண்டும் என்றான் கல்யாணம். சரியான பச்சை குழந்தை தான் என்று மனம் விட்டு வாய் விட்டு சிரித்தாள் நிம்மி. ஆனால் தாலாட்டு பாடி உங்களை தூங்க வைக்கிறது காட்டிலும் முக்கியமான வேலை இருக்குது எனக்கு. அப்பா சீக்கிரமாக வர சொல்லியிருக்காரு ஹிப்னாட்டிஸை பயிற்சிக்காக. அவளுடைய விரல்களுடன் விளையாடி கொண்டே முதல்ல உன்னை பார்க்க வந்தபோது நீ அதுதானே செய்துட்டு நான் தான் பாதியில் குறுக்க கெடுத்துட்டேன் என்றான் கல்யாணம். அம்மாவோட ஏதோ பரிசோதனை செய்துட்டு இருந்தேன். என்னது? ஹிப்னாட்டிஸை பயிற்சி இல்லாதவும் ஒன்று. ரீகால் ஆஃப் ஃபெயிண்ட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவரை மனோவசியப்படுத்தி பற்பல வருடங்களுக்கு முன்பு நடந்ததை அவளுக்கே மறந்து போயிருப்பதை சொல்லும்படி செய்ய முடியும். என் அம்மாவை ஹிப்னோடைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தினத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்ல வைக்கும்படி அப்பா கூறினார். அதன்படி நான் அம்மாவை பரிசோதனை செய்துட்டு இருந்தேன். கேட்டுக்கொண்டிருந்த கல்யாணத்தின் கண்கள் குறுகின. அவன் மனசில் ஏதோ ஒரு ஐயம் உழைத்தது. அதுக்கு அம்மாவை தான் தேவையா? வேறு யாரும் பரிசோதனை செய்யும்படி சொல்லவில்லையா அவங்க அப்பா? இல்லையே. உதட்டை சுழித்து கொண்டு சற்று நேரம் பேச இருந்தான் கல்யாணம். பிறகு திறமையை பரீட்சதை காட்டிலும் அம்மாவிடமிருந்து ஏதாவது ஒரு ரகசியத்தை அறியத்தான் உன் அப்பா அதிகம் தீவிரம் காட்டுறாரு தோணுது என்றான் மெதுவாக. நிமி திடுக்கிட்டான். ரகசியமா? என்ன ரகசியம் அம்மாவுக்கு? நிமே, உன்னிடம் பருவத்துக்குரிய வனப்பெல்லாம் வந்திருக்கிறதை தவிர உலகத்தின் சூதுவாதுகள் சூழ்ச்சிகளை பற்றி அறியாத குழந்தையாகவே இருந்திருக்கிற நீ. ஒரு கணவனுக்கு தன் மனைவியிடம் எப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் பிறக்க முடியும் என்று உனக்கு தெரியாது. என்னென்னவா சொல்கிறீங்களே என்று நிம்மி குழம்பிக் கொண்டு இருக்கும்போது லீலாவதி வருகிற ஓசை கேட்டது. ஏதோ மனசில் தோணுதான் சொன்னேன் நிம்மி, அது தப்பாகவும் இருக்கக்கூடும், அதையே எண்ணி குழப்பிட்டு இருக்காத என்று எச்சரித்தான் கல்யாணம். ஆனால் நிம்மியின் உள்ளத்தில் அது உறுத்தி கொண்டே இருந்தது. கல்லூரியில் இருந்து திரும்பியதும் நிம்மி நேரே தன் அறைக்கு சென்று புத்தகங்களை அலமாரியில் வைத்தால். முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு அப்பாவிடம் மனவசி பரீட்சைக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவுடன் இருந்தபோதிலும் கல்யாணம் சொன்ன விஷயங்கள் அவள் மனதில் சஞ்சலம் ஊட்டி கொண்டிருந்தன. அப்படி கூட இருக்குமா என்ன? அப்பாவுக்கு அந்த மாதிரியெல்லாம் சந்தேகம் ஏற்பட்டிருக்க முடியுமா? அதற்காகவே தனக்கு இப்படி பயிற்சிகள் கொடுத்து பரீட்சை நடத்துகிறாரு? அவளால் நம்ப முடியவில்லை. நிம்மி வந்துட்டியா? நல்ல வேலை. ஜெகதா தான் உள்ளே வந்தான். அவளை ஏறிட்டு பார்க்க கூட கூச்சமாக இருந்தது நிம்மிக்கு. தூய்மையின் வடிவமாக, கண்ணியத்தின் உருவமாக, ஒழுக்கத்தின் சாரமாகத்தான் அன்னையை அவள் நினைத்து கொண்டு வந்திருக்கிறாள் இத்தனை காலமும். இப்போது அம்மாவை பற்றி வேறொரு விதமாக எண்ண நிம்மியின் மனம் கூசியது. அப்படி எண்ணக்கூடியவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறோமோ என்று சந்தேகம் அவளை மேலும் கலங்க செய்தது. எங்காவது காலேஜ் போச்சு சொற்பொழிவுன்னு சொல்லிக்கொண்டு உட்கார்ந்து விட போகிறேன்னு நினச்சேன். சீக்கிரமாக வந்து விட்டேன். போய் டிஃபன் சாப்பிட்டு வா என்றாள் ஜெகதா. ஏம்மா, எங்கேயாவது வெளியில் போகணுமா? இப்போதும் கூட அம்மாவை நேரே பார்க்காமல் கேட்டாள். ஆமாம், மெரினாவுக்கு போய் வரலாம் வா. டிரைவரை சொல்லி வச்சுருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில் போய் கலகலன்னு 2 வார்த்தை சந்தோஷமாக பேசி எத்தனை நாளாக இருந்தே. தாய் நாதங்கம் பூராவும் அந்த வார்த்தைகளில் தென்பட்டதால் நிம்மிக்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியவில்லை. ஆமாம்மா, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி வேண்டாம், நாளை கட்டாயம் போகலாமே என்றாள். ஜெகதாவின் முகம் இருண்டது ஏமாற்றத்தினாள். ஏன் இன்றைக்கி வேறு வேலை இருக்கிற அவனுக்கு? வந்து ஹிப்னாட்டிஸை பயிற்சிக்காக அப்படியே விட்டுட்டேன்னு அப்பா போச்சுட்டே சாயந்தரம் நிச்சயமாக செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நிம்மி என்னை மன்னிச்சிருமா, அப்பாவும் பேச்சு தட்ட முடியல. ஜெகதா ஒரு பெருமூச்சுடன், திரும்ப நான் எதை தடுக்கிறேனோ அதையே செய்கிறேன். என் விதியும் உன் தலையெழுத்தும் அப்படி இருந்தால் யார் என்ன பண்ண முடியும் என்று கூறிவிட்டு அறையை விட்டு கண்ணை துடைத்து கொண்டே சென்று விட்டான். என்ன, அம்மா தான் வழக்கமான மயான காண்டத்தை நடத்தி விட்டு செல்றாளா? கிண்டலாக கேட்டவுடனே உள்ளே வந்த ப்ரொஃபஸர் மித்ரா. அம்மாவை பார்க்கிற போது ஏற்பட்ட தயக்கம் தந்தையை பார்க்கும்போது ஏற்படவில்லை நிம்மதிக்கு. நன்றாக தலை நிமிர்ந்து அவருடைய கண்களை நேருக்கு நேரே சந்தித்தால் முதல் தடவையாக அந்த முகத்தில் ஒரு குரூரமும் கொடூரமும் தென்படுகிற மாதிரி இருந்தது. அல்லது கல்யாணத்தில் பேச்சினால் தனக்கு ஏற்பட்டுள்ள பிரமையோ என்னமோ. பேசாது அவரை பின்தொடர்ந்தாள். தன் அன்னைக்கும் தந்தைக்கும் இடையே நிலவுகின்ற வினோதமான பகைமையை நினைத்து அவள் மனம் குழம்பியது. பின்கட்டு வெராந்தாவின் கடைசி அறையை திறந்தார் ப்ரொஃபஸர். ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தால் கும்மென்ற வெப்பம் அவர்களை தாக்கியது. கண்கள் இருட்டுக்கு பழக்கப்பட சில வினாடிகள் பிடித்தன.
சுவரோரமாக சாத்தி வைக்கப்பட்டிருந்த மனைப்பலகையை எடுத்து போட்டு காரை என்றார் ப்ரொஃபஸர். நிம்மிக்கு அது உடனே காதில் விழவில்லை. என்னப்பா சொன்னீங்க என்று கேட்டு சந்தையை பார்த்தார். நிமே, இன்று உன் மனம் கண்டபடி அலபாஞ்சிட்டு இருக்கே என்ன விஷயம்? கடுமையாக வெளிப்பட்ட சந்தையின் கேள்வியை நிம்மி சுதாரிக்க வைத்தது. இல்லையப்பா, அப்பா நான் சரியானபடி தான் இருக்கேன் என்றவள் சான்றுக்காக ஒரு பொய்ச்சிரிப்பையும் வெளிப்படுத்தினாள். வனவாசிய கலக்கிய முதல் பாடம் தன் மனத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது என்று எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன் எனக்கு. உன் மனத்தை நீ கட்டுப்படுத்திய பிறகு தான் பிறர் மனத்தை வசியப்படுத்த முடியும். அரிச்சோடியே மறந்து போயிட்டது உனக்கு என்றபடி ப்ரொஃபஸர் வாதர் கதவை சாத்தினார். கொஞ்ச நஞ்சம் இருந்த வெளிச்சமும் அத்துடன் சேர்த்தது. கேள், அறிவு விட்டத்துக்கு விட்டம் தாவக்கூடாது, சிந்தனை கண்டபடி சிதறி ஓடக்கூடாது. எதை நினைச்சாலும் அதை பற்றியே நினைக்கணும். அதற்கு புறம்பான இன்னொன்றை அதை தவிர மற்றொன்றை நினைக்கக்கூடாது. ஏகாத்திரமான சித்தம், ஒரு முறைப்பட்ட எண்ணம், அதுதான் முதல் தேவை. அது இல்லை உன்னிடம் இருக்குப்பா. சொன்ன சரியாருமா? சில நிமிடங்கள் அதை பற்றி பயிற்சி செய். கால்கள் உடக்கி சப்படம் விட்டு உட்காருப்பா. இடது கையை மடியில் வைத்துக்கொண்டிருக்கேன். வலது கையை வலது முழங்காலின் மீது வச்சுக்கொள். ஆயிடுச்சுப்பா. இனி இந்த வினாடியிலிருந்து உனக்கு அந்த வலது கையை தவிர வேறு எதுவும் குறித்து சிந்தனை போகக்கூடாது. சரிப்பா. வலது முழங்காலை மீதே இருக்கும் அந்த வலது கையை பற்றி தான் உன் எண்ணம் இருக்கணும். எப்படி சொல்கிறது, செய்யறதாவது? அப்படி கேள் என்றார் ப்ரொஃபஸர் உற்சாகத்துடன். அந்த கையின் வடிவத்தை கற்பனை சித்திரமாக மனக்கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்திக்கோ. அதன் வளைவுகள், விரல்களின் நீளம், பருவன், நிறம், மேடு பள்ளம், நகத்தின் கூர்மை, ரேகைகளின் ஓட்டம், சருமத்தின் மென்மை, மனம், இவைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். வலது கை வலது கை வலது கை. இதை தவிர வேறொன்றும். வெளியே யாரும் சிரிக்கிறார் போல் சத்தம் கேட்டது. பிரமையா ரஜமா நிஜமா? ப்ரொஃபஸரின் பேச்சு அரை வினாடி காலம் தடைப்பட்டு பிறகு தொடர்ந்தது. அந்த வலது கை தான் உன் மொத்த உடம்புன்னு எண்ணிக்கோ. வேறு உறுப்புகளே உன்னிடம் கிடையாது. உன் கண், காது, மூளை எல்லாம் அது அந்த வலது கைக்குள்ளே புகுந்து விட்டால் போல நினை. நீ என்பது அந்த வலது கை தான் என்றால் எப்படி இருக்குமோ அப்படி சிந்தனை எல்லாம் அந்த வலது கைக்கு ஒருமுகப்படுத்த கையை சிறிதும் அசைக்காமல் அதில் பல வகையான ஸ்பரிசங்கள் ஏற்படுவது போல கற்பனை செய்யும். நிசப்தி ஆட்கொண்டது அந்த அறைக்குள். இருட்டிலே சஞ்சரிக்கும் சிறுத்தை புலி போல இருவருடைய மூச்சுக்காற்று ஒன்று மட்டுமே அந்த அறைக்குள் நடமாயிற்று. வெப்பத்தினாலும் புழுக்கத்தினாலும் பெறுகின்ற வியர்வை காற்றோடு கலந்து துர்கந்தமாகி கயவனின் நெஞ்சம் துரத்த மறுக்கும் தீயெண்ணத்தை போல அந்த அறைக்குள்ளே சுற்றி வந்தது. ஆயிச்சா? ஆமாப்பா, இப்போ நீங்கள் கேட்ட வரையில் தான் என் சிந்தனை துளியும் விலகவில்லை, அகலவில்லை. வலது கையை பற்றி எண்ணமிட்டேன் என்றால் நிம்மி. நல்லதே, இனி ஏதாவது ஒரு எண்ணெய் நினைச்சுக்கொள். 9க்குள்ளே நினைத்துக்கொண்டேன். என்ன 8? சரி, அந்த 8ஐ எனக்குள் எழுதி பார்த்து கொள்வோம். எப்படி வளைத்து, எப்படி இறக்கி, எப்படி ஏறி, எப்படி வட்டமாக செல்கிறது அந்த சின்னஞ்சிறை அம்சங்களை தான் விரிவாக சிந்தனை செய். முன்போலவே சிறிது அவகாசம் கொடுத்தார் ப்ரொஃபஸர். முடிஞ்சதா? அடுத்தபடி 8 என்ற உடனே உனக்கு என்னென்ன தோன்றுதோ அதையெல்லாம் நினச்சிக்கோ. 8ஆம் நம்பர் பஸ்ஸு, 8 வயது பையன், ஆக்டர்கள், இப்படி சிந்தனை செய். ஆனால் அதை தாண்டி அப்பால் போகாமல் திரும்ப 8க்கே வந்துட வேண்டும். தெரியுதா? சரிப்பா. முன்போலவே நிசப்தம் நிலவியது அறைக்குள். ஆனால் நீண்ட நிலவில் அந்த சிறுக்குள் மீண்டும் மீண்டும் கேட்டது. அப்போது அறைக்கு அருகே கேட்டது, இப்போது தொலைவில் கேட்கிறது. ப்ரொஃபஸருக்கு இருக்கை கொள்ளவில்லை. கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியே வந்தார். அந்த சிரிப்பு எந்த கண்டத்திலிருந்து வருகிறது என்று சட்டென புரிந்துவிட்டது ப்ரொஃபஸர். நீலகண்டன் பக்கத்தில் இருந்தது அவருடைய அறை. ஆனால் எப்போதும் போல பூட்டப்பட்டு இருக்கவில்லை. வா வா, மதுக்கோப்பையும் கையுமாக இருந்த நீலகண்டன் திகைப்புடன் நெட்டி பார்த்த ப்ரொஃபஸரை வரவேற்றார். கொஞ்சம் முன்னால் சிரித்தது நீதானா என்றார் ப்ரொஃபஸர். ஆமாம், இன்றைக்கி நீ பயிற்சி கொண்டிருப்பதனால காதில் விழுந்தது, சிரித்தேன் என்றார் நீலகண்டன். சிவப்பு திரவம் அவர் உதட்டில் பளபளத்தது, மோவாயில் வழிந்தது. முட்டாள் முட்டாள் என்று மட்டும் நகைத்தார். தகர பீப்பாய்கள் உருளுவது போல நீலகண்டின் சிரிப்பு அலையாக ஒலித்து கொண்டே இருந்தது. தொடரும்.